வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சூரிய கிரகணத்தெரு சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராமக்காவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. பிரியாணி சோறு இம்புட்டு ருசியா கூட இருக்குமா? ஊரில்னா பேருக்கு ஒரு கறித்துண்டும் ஒரு துண்டு எலுமிச்சங்காயும் கடிச்சிட்டு சாப்பிட்ட அனுபவம் தான். ஆனா இங்கேனா எவ்வளோ சோறு, எம்மாம் பெரிய கோழித்துண்டு. அட, இதுதான் லெக் பீஸா? நிறைய குழம்பு, இன்னும் வெள்ளரிக்காயும் அன்னாசியும் போட்ட இனிப்பும் புளிப்புமான மேங்கரி, அப்புறம் தயிர்ல ஊற வச்சு என்னமோ ஒரு ஐட்டம். எப்பா, இன்னா ருசி இன்னா ருசி, நாக்கெல்லாம் தேனா சொக்கி போச்சு போ. ராமக்காவை போலவேதான் ஊரில் இருந்து வந்திருந்த மற்ற பொண்ணுங்களுக்கும் கூட சாப்பிட்டு முடிச்ச உடனேயே முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம். சும்மாவா சொன்னாங்க, நல்லா சாப்பிடணும்னா நாடு விட்டு போ, நாக்கு வழிக்கணும்னா உள்ளூரிலேயே கெடன்னு. அன்பு ரோஜாவுக்குத்தான் காலையிலேயே வயிறு புட்டுக்குச்சு. சிங்கப்பூருக்கு வந்து இறங்கியதில் இருந்தே அதுக்கு வயித்தால போயிட்டு இருக்கு. பின்ன என்ன, வயிறா இல்ல வண்ணாந்தாழியா? பக்கத்து சீட்டுக்காரி வேண்டாம்னு சொன்ன சாப்பாட்டையும் கூட கேட்டு வாங்கி இவளே ஃபுல் கட்டு கட்டினா. போதாமைக்கு கப் கப்பா கேட்டு கேட்டு காஃபியும் ஆரஞ்சுமா குடிச்சிருக்கா. கம்பங்களையும் கஞ்சியுமா குடிச்ச வயிறுக்கு திடீர்னு நெய்ச்சோறும் பன்னும் பட்டரும் சாசும் தேனுமா உள்ள போனதும் புட்டுக்கிடுச்சு. என்னத்த சொல்ல, கூட்டி வந்த அண்ணாத்தைக்கே பொறுக்கல. நல்லா விட்டு கடாசிட்டாரு. ஓசியில கிடைக்குதுன்னு இப்ப கொட்டிக்கிறதுன்னு கண்ட மேனிக்கு திட்டி போட்டாரு. ஆனா பாருங்க, திட்டி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இந்த இஞ்சி சாறு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு கெட. பெரிய கப்பு நிறைய இஞ்சி சாறு கொண்டு வந்து நீட்டினப்ப அன்பு ரோஜாவுக்கு மட்டும் இல்ல, பார்த்துக்கிட்டு இருந்த எங்களுக்கே கண்ணு கலங்கிடுச்சு. அண்ணாத்தையும் மனுஷன்தானே, என்ன இருந்தாலும் அவருக்கு மட்டும் மனசு கேக்குமா? வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற நாங்கள்லாம் இனி அண்ணாத்தையோட பொறுப்பு தானே. திட்டினாலும் ஒட்டினாலும் இனி அவருக்கு ஆபந்துல தானே நாங்க இருக்க போறோம். அவரு கோபப்படுறதுல என்ன தப்பு? இந்த அன்பு ரோஜாவுக்கு தான் அறிவு வேணாம். தா, 2 வாட்டி பாத்ரூம் போயிட்டு வந்தப்புறம் அன்பு ரோஜா முகமும் தெளிஞ்சிடுச்சு. ஒரு வழிக்கு வந்துடுச்சுக்கான்னு சிரிக்கிறா பாரேன். என்னத்த சொல்ல. இந்தா சாம்பார் சாதம் சாப்பிட்டுக்கன்னு அண்ணாத்ததா ஒரு பூங்குசு திருப்பியும் கொண்டாந்து நீட்டினாரு. அன்பு ரோஜாவுக்கு மூஞ்சி எல்லாம் சிரிப்பும் வெக்கமும் தான். சும்மா சொல்லக்கூடாது, அண்ணாத்த பாவம் நல்ல மனுஷன்தான். அவரு மனசுக்கு ஓணும்படி இங்க யாரும் நடக்க கூடாதுன்னு அப்பவே தங்கம்மக்கா எங்களுக்கு எல்லாம் ஆர்டர் போட்டுருச்சு. அட, தங்கம்மக்கா கதையை கேட்கலையே. எங்கேயோ விருத்தாச்சலம் பக்கமாம். குடிச்சு குடிச்சு குடலு வெந்து போய் அவங்க வீட்டுக்காரர் பூட்டாராம். இருக்கிற 2 பசங்களை வளர்க்க அக்கா பார்க்காத வேலையே இல்லையாம். கேட்டா அந்த நாத்தம் பிடிச்ச கதையெல்லாம் உனக்கு எதுக்கடின்னு கோவப்படும். புடவை துணிமணி கில்ட்டு நகைங்கன்னு வருஷத்துக்கு 2 வாட்டி மலேசியாவுக்கு துணி விற்க போறியான்னு காதர் மாமான்னு யாரோ அக்காவை கேட்டிருக்காங்க. அக்காவும் சந்தோஷமா தலையாட்டி இருக்கு. ஆனா லாபம் ஒன்றும் அப்படி பெருசா இல்லை. அப்பைக்கு தான் இந்த ரத்தினம் அண்ணாத்த சிங்கப்பூருக்கு வரியான்னு கேட்டிருக்காரு. அக்கா மறு கேள்வி கேட்காம வந்துடுச்சு. பின்ன என்ன, சிங்கப்பூருக்கு இன்னா எல்லாரும் அப்படி சுழுவா போயிட்டு வந்துட முடியுமா? இன்னா சோழின்னேன்னு கேட்டப்ப, ஏன் சோழி என்னன்னு சொன்னாதான் வருவியோன்னு அண்ணாத்த நக்கலா கேட்கவும் அக்கா கப்புன்னு வாயை பொத்திக்கிடுச்சு. பின்ன என்ன, நாம் இருக்கிற பவுசுக்கு கேள்வி எல்லாம் கேட்கலாமா? என்ன, கூட்டுற கழுவுற வேலையாத்தான் இருக்கும். இருந்தா என்ன, புள்ளிங்களை ஆத்தா கிட்ட விட்டுட்டு நிம்மதியாவது இருக்கலாம்ல. தங்கம்மக்கா அக்கடான்னு புறப்பட்டு வந்துடுச்சு. காயலா கிடக்கிற பெரிய ஆயி வீட்டுக்கு போனப்பத்தான் தங்கம்மக்கா பழக்கம். வீட்டு கதை என் நாதியத்த கதையெல்லாம் சொல்லி ஆத்திக்கிட்டப்பதான் அக்கா சிங்கப்பூருக்கு வரியாடின்னு கேட்டுச்சு. ஒரு நிமிஷம் மாரியாத்தாவே எதிரில் நின்று வரங்கொடுத்தாப்புல குப்புன்னு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஓ, என்ன ஏதுன்னு கேட்க எந்த பட்டு கடப்பா இருக்கா? ஆயியா அப்பனா தட்டுக்கடை. கூட்டிட்டு ஓடி வந்த பேமானி அடிக்காத நாள் இல்லை, பேசாத பேச்சில்ல. கண்ணு முன்னாலேயே கூத்தியால கொண்டு வந்து கொட்டம் அடிச்ச நாதேரி பையதானே. எத்த தின்னா பித்தம் தெளியும்னு வக்கத்து போய் நின்ன நேரத்துல தானே தங்கம்மக்கா காராம்பசு கணக்கா கூட்டியாந்துச்சு. முதல்ல அண்ணாத்தை ஏத்துக்கலதான்.
ஆனா நேர்ல என்னைய பார்த்தப்புறம் தானே பேசாம கூட்டியாந்துடுன்னு சம்மதிச்சாராம். இனிமே என்ன, 4 காசு சம்பாரிச்சு காசு சேர்த்துக்கிட்டு ஊருக்கு போய் தலை நிமிர்ந்து நடக்கணும். சீன்னு பார்த்தனவங்க வாய் பசங்க முன்னாடி ராமக்காவா வா தாயின்னு மறுவாதியா கூப்பிட வைக்கணும். எல்லாம் மாரியாத்தா பார்த்துக்கிடுவா. இன்னுமா தூக்கம்? எங்க உங்க பாஸ்போர்ட்டுன்னு வந்த சத்தத்துல அன்பு ரோஜா தான் கிட்ட வந்து போட்டு உலுக்குது. டே விடு விடு விடுன்னு மனைவிக்கிட்டே கண்ணை திறந்தா, என்ன பிரியாணி தின்ன மயக்கம் இன்னும் தெளியலையான்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டே அண்ணாத்து நிக்கிறாரு. அட, அண்ணாத்த மட்டும் இல்ல, அவரு கூட யாரோ இன்னும் ஒரு ஆம்பளையாளு கூட நின்னுட்டு இருக்கார். சி சி சி, ராமக்காவுக்கு அப்படியே கூசி போச்சு. வாரி சுருட்டிக்கின்னு எந்திரிச்சவகிட்ட புடவைய நல்லா இழுத்து போர்த்துக்குன்னு நின்ன சரோசாதான் காதுகிட்ட வந்து, எக்கா பாசு போட்டுன்னு குசு குசுக்க அப்பத்தான் விவரம் புரிஞ்சுது. சட்டுன்னு பொட்டிய திறந்து பாவியமா எடுத்து கொடுக்க, அப்படியே 5 பேர்கிட்டையும் பாஸ்போர்ட்டை வாங்கிக்கின்னு அண்ணாத்த திரும்பியும் பார்க்காம போயிட்டாரு. கூட வந்த ஆளுதான் தலையை குனிஞ்சுக்கிட்டே போகும்போது மெல்ல ஓரக்கண்ணால பார்த்துக்கின்னு போகுதுன்னு மஞ்சு சொல்லிச்சு. பாவம் அண்ணாத்த, அவருக்கு எவ்வளவு வேலையோ, தற்குறிங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறதா வேலை. இன்னாக்கா அண்ணாத்த நம்மளை கண்டுக்கவே இல்லையேன்னு ராமாயி தான் முனவரா. தே, நம்ம கிட்ட உட்காந்து ஊட்டு நாயம் பேசுறது தான் அவங்களுக்கு வேலையா? அக்கறையா டிக்கெட்டு போட்டு ராணி கணக்கா ஏரோப்ளேன்ல வச்சு கூட்டியாந்து வந்து இன்னைக்கே பிரியாணியும் கறியுமா வயிறு புடைக்க சாப்பாடு போட்டு வச்சுக்கிறது பத்தாதாங்காட்டியும் இன்னுமா நம்ம ஊத்த வாயி கிட்ட உட்காந்து கதை பேசாதது தான் குத்தமா போச்சாக்கும். தங்கமக்கா சீனிச்சரமா வெடிக்க, என்னமோ தத்துவ ஞானியிடமிருந்து ஞானோபதேசம் கேட்டா போல எல்லாரும் கப்பு சிப்புன்னு அடங்கி போனாங்க. ராத்திரிக்கும் பொட்டலம் வந்துச்சு. சாம்பார் சாதம், அதுவும் கூட ருசியாத்தான் இருந்துச்சு. ஊறுகாயும் மோரு மிளவாயும் அப்பளப்பூவும் கடிச்சுக்கின்னு சாப்பிட்டப்ப அதுவும் ஒரு கணக்குல ருசியாத்தான் இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்ட உடனே படுத்துட்டோம். சொல்லி வச்சாப்ல மறுநாள் காலையில முழிப்பு வந்துடுச்சு. இட்லியோ தோசையோ இல்ல, சிங்கப்பூர் பலவாரம் ஏதாச்சும் தான் வரப்போகுதுன்னு காத்துக்கின்னு இருந்தோம். மணி 8 போய் 10 ஆச்சு. நடுப்பகல் போய் மத்தியானத்துக்கு மேலேயே ஆயிப்போச்சு. ஒரு வா காப்பி தண்ணி கூட இன்னும் கிடைக்கல. அண்ணாத்தையே இந்த பக்கம் காணமே. நம்ம வேலைக்காக எங்கெல்லாம் அலைஞ்சுகிட்டு இருக்காரோ. வரட்டும் வரட்டும், அண்ணாத்த வர்ற வரைக்கும் நாம எல்லாம் பொறுமையாத்தான் இருக்கணும்னு சொன்னாலும் தங்கம்மாவுக்கே மூஞ்சி சரியா இல்லை. ராத்திரி 10 மணிக்கு மேல ஆனப்புறமும் ஒரு காக்கா தேடி வரல. மறுநாளும் மத்தியானம் வரைக்கும் இதே கதை நீடிக்கவும் அன்பு ரோஜா அழுவ தொடங்கிடுச்சு. மஞ்சுவும் ராமாயியும் வெளியே காட்டிக்கலையே தவிர அவங்க மூஞ்சியும் விழுந்துதான் போச்சு. அப்பத்தான் திடீர்னு தங்கமக்கா கீழே லாட்ஜ்காரரை பார்த்துட்டு வரேண்டின்னு புயலா புறப்பட்டு போச்சு. போனவ 1 மணி நேரமாயும் திரும்பி வராததை கண்டு ராமாயி தான், நான் வேணும்னா போய் பார்த்துட்டு வரட்டுமாக்கான்னு கேக்குது. போனா போனா போன இவளையும் காணோம். எக்கா எக்கா, கீழே தங்கமக்கா லாட்ஜ்காரர்கிட்ட ஏதோ கோவமா கத்தி கத்தி அழுதுகிட்டு கீதுன்னு தட தடன்னு ஓடியாரா ராமாயி. மெய்யாலுமா? அதிர்ந்து போய் இவர்கள் நிற்கும் போதே ஆவேசமாய் உள்ளே நுழைந்த தங்கமக்கா, மோசம் போயிட்டோமடி பொண்ணுங்களான்னு நெஞ்சில் அடித்து கொண்டு அழத் தொடங்கி விட்டாள். ராமக்காவுக்கு பெருங்கவலையா போச்சு. என்னாச்சோ ஏதாச்சோங்கிறதை விட, ஐயோ பசி, ஆமா பசியே தான். கண்ணு மண்ணு தெரியாம அப்படியே பேயா பசித்தது. முதல்ல வவுத்துக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டு அப்புறமா இந்த அக்கா பிலாக்கணத்தை வச்சுக்க கூடாதா? பசி வேகத்தில் அவளுக்கு கண்ணீரும் வந்தது, கோபமும் வந்தது. நேத்து ராத்திரி சாப்பிட்ட சாம்பார் சாதம்தான் ஒரு பொழுது ஒரு நாளாச்சு. தொண்டை காஞ்சு வயிறு காஞ்சு நாடி நரம்பெல்லாம் நொங்கு நொங்குங்குது. எல்லாருக்குமே அக்காவை பார்க்க பார்க்க அழுவைய அடக்க முடியல. பொக்குன்னு அழுவாச்சியை நிறுத்திட்டு தங்கமக்கா சாமி வந்தாப்புல கேக்குது, கை காசு எவ்வளவுடி கீது? 50, 100, 150ன்னு ஊரு காசு அவங்க கையில் இருந்ததை அப்படியே கொடுத்துட்டோம். மறுக்காவும் வேகமா வெளியே போன தங்கமக்கா 1 மணி நேரம் கழிச்சு வந்தப்ப அக்கா கையில புளியோதரையும் வடையும் கொஞ்சம் சமோசாவும் இருந்துச்சு. நம்ம ஊரு காசுக்கு இது கிடைச்சதே பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு
சாப்பிடுங்கடின்னு அக்கா கொடுத்தப்ப பசியில கண்ணு தள்ளி போயிருந்த அத்தினி பேரும் பாஞ்சு பாஞ்சு சாப்பிட்டோம். விக்குன்னு விக்கல் வந்தப்ப பைப்பில் உள்ள தண்ணியை பிடிச்சி குடிங்கடின்னு அக்கா சொல்லிடுச்சு. அட, அக்கா ஒண்ணுமே துண்ணிலையேன்னு மிச்சம் இருந்த 2 வடையை கொடுத்தப்ப ஆ ஊன்னு ஊளையிடுற மாதிரி அப்படி அழுவுது. என்னாக்கா விஷயம் சொல்லிட்டு தான் அழுவேன்னு மஞ்சு தான் அதட்டுது. அந்த கன்றாவிய இன்னாத்தடி சொல்ல, அந்த பாவி பட்டு கிடப்பான். சரியான டுபாக்கூறான். நம்மளை ஏமாத்திட்டாண்டி. நம்ம பாசுபோர்ட்டை எல்லாம் புடுங்கிட்டு போனவன் போனவன் தானாம். இனிமே வரவே மாட்டானாம். அந்த லாட்ஜ்கார தம்பி தான் சொல்லுச்சு. இனிமே எப்படி திரும்ப போறோம்னு நினைச்சாதான் ஈரக்குலையே நடுங்குது. ஆனால் ஈரக்குலை ஆடாமல் இருக்க மறுநாள் காலையிலேயே லாட்ஜ்கார தம்பி வழி சொல்லி கொடுத்தார். பாஸ்போர்ட் பிடுங்கிட்டு போனவனும் லாட்ஜ்கார தம்பியும் கூட்டு கனவாளிகள்னு. பாவம் இந்த பொண்டுகளுக்கு தெரியாதுன்னு கீழே கூட்டுற பயலுவ பேசிக்கிட்டது யாருக்கு தெரியும்? பரோட்டா கடையில மங்கு கழுவ, பூ கடையில பூ கட்ட, காய்கறி கடையில காய் விற்க, அப்பால சீனனோட சிக்கன் ரைஸ் விற்கிற கடையில கக்கூசு கழுவன்னு ஒவ்வொருத்தையும் பார்ட் டைம் வேலைக்குன்னு காலையிலேயே லாட்ஜ்கார தம்பி அனுப்பி வச்சிட்டாரு. ஆனா கூட்டத்துல சிறுசா பார்க்க அழகா இருந்த ராமக்காவையும் மஞ்சுவையும் மட்டும் இந்த வேலைக்கு அனுப்பல. கொஞ்சம் கில்ட்டு நகைகளை கொடுத்து தேக்காவில் அங்கங்கே உட்காத்தி வச்சு வித்துட்டு வர சொன்னாரு. கிடைக்கிற காசுல லாட்ஜ் தம்பி பாதி எடுத்துக்கின்னு மீதியை நம்மளுக்கே கொடுத்துடும். ஏதோ சாயந்தரத்துக்குள்ள. அட, அது இன்னாடி ரோடு, அது எழவு வீடு மாதிரி கீரை லாட்ஜுக்கு திரும்பும்போது அன்னாட தனக்கூலி கிடைச்சதுல சந்தோஷந்தான். ஆனா வந்ததுல இருந்தே ராமக்காவுக்கும் மற்ற பொண்ணுங்களுக்கும் தான் ஆச்சரியம். அது இன்னாடி தேக்காவுல பார்த்த மற்ற தெருவில் எல்லாம் அப்படி நல்லா தானே கீது. ஆனா இந்த ரோட்ல மட்டும் வீடுங்கள்லாம் ஏன் இப்படி அவிஞ்சு போன மாதிரி கீது? ஆளு நடமாட்டம் கூட ராத்திரிக்கு மேலதான். அட, சிங்கப்பூர்ல இப்படி கூடவா ரோடும் லாட்ஜும் இருக்கும்? கிராமத்துல கூட பார்க்க முடியாத நாத்தம் முடிச்ச பெரிய பெரிய கரப்பாம்பூச்சிகளை பார்க்கவே குமட்டிக்கின்னு வருது. இந்த தெருவுக்கு பேருதான் இன்னா வாயிலேயே நுழைய மாட்டேங்குதே. வீரபாண்டிக்கு அன்னிக்குன்னு நல்ல வருமானம் போ. மனசு சும்மா ரக்க கட்டிக்கின்னு பறக்கணும் போல அப்படி பறவா பறக்குது. ஒரு பாஸ்போர்ட்டுக்கு 300 வெள்ளின்னு வித்தாலும் இன்னைக்கு கலெக்ஷன் ஜோறு தான். ஆத்திரம் அவசரத்துக்கு 500 வெள்ளி கூட போகும். முத்தண்ணன் பாஸ்போர்ட் வித்து கொடுத்ததுக்கு நல்லாவே கவனிச்சுக்கிட்டாரு. என்ன கொஞ்சம் மேலே ஊத்திக்கினா வான ரெட்டையா தெரியுது. நிலாவை பிடிச்சி பாக்கெட்ல போட்டுக்கிறாப்புல கிட்ட வந்து ஆலவட்டம் போடுது. ஆனாலும் எல்லாமே நல்லா ஷோக்காத்தான் கீது. லிட்டில் இண்டியா எம்ஆர்டி கிட்ட வந்தப்ப குடிச்ச மப்பு சும்மா அப்படியே ஆளை தூக்குது. அட, இங்க பாரியா, மிட்டாய் கலர் புடவையில மட்டரக பவுடர் தீட்டிக்கின்னு உள் பாடி தெரிகிற மெல்லிசு பிளவுஸ் போட்டுக்கின்னு உதட்ட நாவால சொல்லட்டி செயற்கையா சிரிச்சுக்குன்னு சும்மா கில்மா கணக்கா நிக்கிற பொண்ணப்ப பார்த்தப்ப சிரிப்பு வந்துடுச்சு. யாருடா இது புச்சாக்கி இது? சற்று முன் சாப்பிட்ட ஆட்டுக்கறியும் உள்ளே இறங்கிய சரக்கும் கொஞ்சம் தள்ளாட வைத்தாலும் உடம்பு இருந்த மதப்புக்கு கொஞ்சம் டாவடிச்சாத்தான் என்னான்னு மெல்ல நெருங்கினான் அந்த கில்மாவை. இன்னா ரேட்டுன்னு அசிங்கமா இழுத்து கொண்டே நெருங்கியவன் தீயை மிதித்தாற் போல அப்படியே திரும்பி நடந்து விட்டான். ஏன் வானாமா? உன் மனசு கோணாம நடந்துக்குவேன். ஒருக்கா வந்துட்டு போயேன்னு அந்த பெண் பின்னாலேயே ஓடி வர குடித்த மப்பெல்லாம் இறங்கி விட்டது. வீரபாண்டியால் நிமிர்ந்து பார்க்கவே முடியவில்லை. புடவையை இழுத்து போர்த்தி கொண்டு அண்ணாத்தேன்னு பாஸ்போர்ட்டை எடுத்து நீட்டிய அந்த களங்கமற்ற பெண்ணா இவள்? முத்தண்ணனோட போன என்னை இந்த புள்ளைக்கு ஞாபகம் இல்லை. ஆனா எனக்கு ஐயோ, கிராமத்துல தங்கச்சி குப்பு கூட இப்படித்தானே கூப்பிடும். மனசெல்லாம் நெருப்பா எரிய இந்தாமான 50 வெள்ளியை எடுத்து நீட்ட, சும்மா எதுக்கண்ணாத்த, ஊர்லயே நெத்தி வேர்வை நிலத்துல விழ பாடுபட்டாதான் காசு. அந்த காசுல தான் கஞ்சியை குடிச்சிருக்கேன். சும்மானா எதுக்கண்ணாத்தேன்னு. என்ன பாவம் செஞ்சமோ இப்படி வந்து சீரழியிற. அது மட்டும் தனியாவா? 5 பேர் வந்தோம் அண்ணாத்த. எங்க பாஸ்போர்ட்டை புடுங்கிட்டு எங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா எங்களை கூட்டிட்டு வந்த பேமானி. அங்கங்க கிடைச்ச வேலையை செஞ்சு வயிறு கழுவிட்டு இருந்த என் ஜோட்டி பொண்ணுங்க 2 பேரை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அண்ணாத்த வா அண்ணாத்த.
என்ற கையை பிடித்து ராமக்கா கூப்பிட லேசாக பீர் வாடை ராமக்காவிடமிருந்து வருவதை வீரபாண்டியால் உணர முடிந்ததும் ஏனோ ஒரு கணம் நின்று விட்டான். அமிலம் கொட்டினாற் போல் அந்த கைகளை விலக்கிவிட நினைத்தாலும் உள்ளே போன சரக்கும் உடம்பு தினவும் விடவில்லை. மப்பில் தள்ளாடிக்கொண்டே ராமக்காவோடு கூட நடந்தான். புடவையை தொடை வரை வழிச்சுக்கின்னு ஸ்டவுட்டை ஒரு வா குடிச்சுக்கின்னு முத்தூஸ் கறி இஸ்ல வாங்கின பெரிய மீன் தலையை சப்பி ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த பொம்பளையின் தலை மொட்டையடிக்கப்பட்டிருந்தது. குப்புன்னு ஸ்டவுட்டோட மப்பில் சிரிப்பு சிரிப்பா வருது. டா, என்ன இப்படி தரையில் உட்காந்து தின்னுகிட்டு இருக்க? போய் ரூம்ல உட்காந்து தின்னா என்ன கேடுன்னு லாட்ஜ்காரன் அதட்ட. அட சர்த்தாம்போடா, நான் எங்க உட்காந்து துண்ணா உனக்கு என்னடா? இல்லாங்காட்டி இது என்ன மவராச அரமனையா? குந்த வச்சு துகில் உரியற நாத்தம் முடிச்ச கேப் மாதிரி இடம் தானடா இது. நம்ம வச்சு கழுத்தறுத்த நாதேரி. கூட்டி கொடுக்குற உனக்கெல்லாம் எதுக்குடா மீச? பேச வந்துட்டான் பெருசான்னு சீனி சரமா வெடிக்குது அந்த பொம்பளை. ஐய, இங்க என்னாக்கா பண்ற? வாக்கா வா, ரூமுக்கு போகலாம் வாக்கான்னு மஞ்சு வந்து இழுத்து கொண்டு போக இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளோடின்னு அழுதுகிட்டே கேக்குது அந்த பொம்பளை. வேற யாரு? தங்கமக்காதான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.